ஏன் நீ நானும் ஒரே கலர் சாலடி மேட்சுக்கு மேட்ச். ஆமா வள்ளியம்மா, ஒரே ரோஸ் கலர் சிலையா கட்டுறீன்னு எல்லாம் சொல்றாவோ. சரி மாத்தி கட்டுவோம் அப்படின்னு மாத்தி கட்டுனேன். நல்லா இருக்குடு. என்ன பிள்ளைகளும் கிளம்பிச்சுலாம். கையில பூ வச்சுக்கிட்டுக்கா யாருக்கு? பிள்ளைகளுக்கு வைக்கிறேன், வீட்டுல வாங்கி கட்டுனேன். வருவாளுன்னு பாக்கிறேன், ஒருத்தையும் காணும். இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்காளுன்னு நினைக்கிறேன். ஏம்மா சீக்கிரம் கிளம்பணும் மூலமா நல்ல நேரம் முடியா இருக்குல்ல. என்னம்மா? சரி வள்ளியம்மா. என் மயசு சரி விட்டு பக்கி. யாரடி இருக்கீங்க? வாங்கடி, இங்க வரீங்களா இல்லையாடி? ஏம்மா எல்லாம் மேக்கப் போட்டு பிஸியா இருக்காளுங்க. சரி அவளுக்கு முடிச்சிட்டு வரட்டும். எங்க உன் ஃப்ரெண்டு மாருங்க இன்னும் வரலையா? வருவாளுங்க. என்னட்டு இது? டெக்கரேஷன் பிளேட் தட்டு வைக்கணும்ல மண்டபத்துல. ஆமா, இன்னும் பொம்மை குட்டி உட்காந்துருக்கு. இப்ப காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க, பூ பழம் எல்லாம் வச்சு. அதுல ஒண்ணுதான் இது. சரி இதை கொண்டு போ அப்படின்னு. அப்படியா? நல்லா இருக்குடி. ஆமா, என்ன நம்ம காலத்துல வரும் தாம்பழத்தட்டுல பழம் அது வைப்பான், அதுதானே நல்லா இருக்கும். இப்ப இது வைக்கிறாங்க, காசு கொடுத்தா செஞ்சு கொடுத்துறாங்க. சரி சரி சரி, பத்திரமா எடுத்து போய் பொம்மைக்குமா உடஞ்சிட போகுது. சரி வள்ளியம்மா. நீ வள்ளி வா வா. ஏண்டி கல்யாண வீட்டுக்கு இப்படி அடி வருவா? ஒரு சேலை கூட கட்டக்கூடாது, பேண்ட் சட்டையோட வந்திருக்கா. நீ சேலை கட்டிருக்கலாம்ல. ஏக்கா இதெல்லாம் போட்டுட்டு வேலையெல்லாம் நல்லா பார்க்க முடியாது. ஆமாம், நாளைக்கு முகூர்த்தத்தப்ப கட்டிக்கிறேன். பொம்பளை பிள்ளை பாரு, இதெல்லாம் போட்டுட்டு வேலை பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்ட்டு. ஆமாம் நல்லா வா. எனக்கு இதான் ஃபுட்டு காஸ்டியூமு. வேறு மாற்றணுன்னா அந்த காஸ்டியூம் ஒரு பக்கம் போகும், நான் ஒரு பக்கம் போவேன். அதெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாதாமா. சரி சரி சரி. இங்கே என்னை சொன்னீங்களா உங்கள் மாவளை பாருங்க, அந்த சுடிதாரோட தான் வரா. என்னம்மா நீயும்மா? ஏம்மா இதுதாம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களா, அவளுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஏட்டி எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு எல்லாம் இந்த மாதிரி பழைய துணியை போட்டிருந்தா எப்படி? நல்ல ஏதாவது வாங்கின புது ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட வேண்டியதானே? ஏம்மா இது நல்லா இருக்கு, நான் மண்டபத்துக்கு போய் மாற்றிக்கிறேன். இப்போ சாமெல்லாம் எடுத்து வைக்கணும், அதை பண்ணி இதை பண்ணி எல்லா வேலையும் கிடக்கு. சரி சரி இஷ்டம். மண்டபத்துக்கு போய் மூஞ்சி கழிவிட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸை வைக்கிறேன். இங்கே நிறைய சாமான் எடுத்து வைக்கணும், மறந்துடுவேன் நான். உனக்கு சேலை கட்டி பழக்கம், அதனால் உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. எனக்கு இது பழக்கம் இல்லைல்ல, அதனால் அது இது எடுத்து வைக்கணும். பொறுப்பான பிள்ளை நல்லா இருப்படி. நீ அத்தனை பிள்ளையில இவ ஒருத்தினே பொறுப்பா இருக்கா. ஆமா, ராஜி கழுத்து இவ ரொம்ப நல்ல பொறுப்பா இருக்காடு. ஆமா வள்ளியம்மா. சரி சரி, எல்லாரும் ஆளுக்கு இந்த பூவை கொண்டு போய் வச்சுக்கோங்க. பூஜாக்கு மட்டும் கொஞ்சம் கூட நறுக்கி கொடு. அவ நிறைய தொங்க விட்டுக்கிட்டே திரியணுவா, இடுப்பு வரைக்கும் தொங்கணும் அவளுக்கு பூவு. சரிம்மா, என் பங்குல கொஞ்சம் கொடுத்துறேன். ஏக்கா அடுத்து என்ன வேலை பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க. இந்த சாமான் அந்த ரூம்ல அடுக்கி வச்சிருக்கு, வண்டி வந்தனே ஏற்றி வைக்கணும். ஏக்கா வெயிட்டான சாமான்லாம் என்னால் தூக்க முடியாது. அதெல்லாம் ஆம்பளைய பார்த்துக்குவாங்க. இந்த நம்ம கட்டப்பை பூ பழம் இந்த ட்ரெஸ் சாமான் அது இது எல்லாம் அது மட்டும் தே. நான் நீ பக்குவமா பார்த்துக்கோ. அதான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறிய? சிசிடிவி கேமரா எங்கடி வச்சிருக்கோம்? மண்டபத்துல தான் வச்சிருப்பாவோ. ஏக்கா நீ கூடவே வச்சுக்கிட்டு இருக்க. கூடவே வா. ஆமா, என்ன சொல்ற எனக்கு புரியல. இந்தா பள்ளியம்மதே. எருமை ஏண்டி என்ன பார்த்தா என்ன கேமரா மாதிரி இருக்காது? எம்மாடி நீங்க கண்ணு கருத்தமா பாத்துக்கிறீங்க அப்படின்றது இப்படி சூசகமா புது வார்த்தையை போட்டு சொன்னேன். மவரே பாரு மவரே. சரி அந்த மீன் வாயை கொஞ்சம் மூடுங்க, பார்க்க பயமா இருக்கு. பாருடி எனக்கு குண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி வள்ளியம்மா விடுங்க. வாலி சும்மா இருடி, வயசானவங்கள போட்டு பாடா படுத்திக்கிட்டு. சரி சரி, எங்க குசுப்புவை காணோம். குசுப்புவா? ஐயா குசுப்பு. ஐயோ அம்மாடி, குசுப்பு அந்த பேரு அப்படி தாண்டி வருது, என்னடி பண்றது? இதத்தையும் அன்னைக்கு சொன்னேன், அப்ப என்னையெல்லாம் திட்டுனீங்க. அந்த பிள்ளை பேரே அப்படிதான் வருது. சாதாரணமா சொல்லணும்னா குசுப்புன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன இதுல வெளிநாட்டுக்காரவளா குஷ்பு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு? சரி வேலாட்ட காட்டிக்கிட்டு தெரியாதிய கிளம்பு. வேலாட்ட ஐயோ அப்பா வளருது. ஏமா மக கல்யாணம் தான், அதுக்கா இப்படியா என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிய? ஹாய் கைஸ். இந்த வந்துருச்சுல அடுத்து பிரண்ட். ஹாய் வள்ளி. ஹாய் இளிச்சவாய். பேட்டி பர்ற நேரம் அடியே பாடி வாடி. வா சரோஜா. ஓ சரோஜாவா? அப்புறம் இளிச்சக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ? வாய் அப்படி இருக்கறனால எல்லாம் இளிச்ச வாயின்னு சொல்லி இளிச்சக்கா ஆயிடுச்சு. நல்ல பேடி, என் பேரே சரோஜா. ஓ மெட்டி ஒலியில் வருமே சரோ. சரோ ஆமாண்டி, நீ அதை எப்படி கூப்பிடுடி, நல்லா இருக்கு. ஓகே சரோ. ஆய் வள்ளி. சரி ரொம்ப அழகாதீங்க, வாங்க அடுத்த வேலையை பாப்பா. ஆய் என்னடி புது செல்ல கட்டியிருக்க, நெக்லஸ் போட்டிருக்க, சூப்பரா இருக்குடி நீ. தேங்க்ஸ் ஆயே அம்மா. குஷ்பு வா 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 வா. ஏய் அம்மா இவனை தூக்கிட்டு வந்திருக்காளே. ஏட்டு இந்த குரம்பையில ஏண்டி தூக்கிட்டு வந்த? மண்டபத்துல காண இன்னும் பேர் போறாண்டி. ஏண்டி தொலை தூக்கி தோல்ல போட்டு வந்திருக்க?
ஒரே அழுத நானுந்தே வருவேன் அத்தேன்னு. அவங்க அம்மா அப்பா பின்னாடி வராங்க, வந்தோடனே தள்ளி விட்டுறேன் அவங்ககிட்ட. சரி சரி இருக்கட்டும், சின்ன பிள்ளை தானே, பத்திரமா பார்த்துக்கிடி அவங்க அம்மா அப்பா வர வரைக்கும். இல்லாட்டி இந்த பையன் காண போயிருவியா? அடே 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 வாடா வாடா, அப்படியே பால் பாண்டி. அத்தை அத்தை. ஆமா அத்தை சொத்தேன்னுட்டு வேற யார் மண்டையில ஏறக்கூடாது. முக்கியமா இந்த பக்கத்துல இருக்காங்களா பாட்டி, அவங்க மண்டையில ஏறக்கூடாது. ஏறினா உட்கார முடியாது, வடிக்க வந்துடுவேன். ஆத்தாடி வள்ளியம்மா, பத்திரமா இருந்துக்கங்க. சரிக்கு விளையாட போறானா? அப்படியெல்லாம் சறுக்கி இருக்கு விளையாடக்கூடாது. ஆமா அப்படியெல்லாம் விளையாடக்கூடாது. பூச்சாண்டி பிடிச்சிட்டு வரும்டா. பூச்சாண்டியை கூப்பிடவா? யாராவது மண்டை மேலே ஏறணும், பூச்சாண்டியை கூப்பிட்டு விட்டுருவேன். ஆமா ஓய், பூச்சாண்டியை கூப்பிடவா? அந்த பயம் இருக்கணும். எது யார் வண்டியாலையாவது ஏறணும், எங்கேயாவது ஏறணும்னு இருந்தேன், பூச்சாண்டியை கூப்பிட்டு விட்டுருவேன். தம்பி பாத்தியா, பூச்சாண்டியை கூப்பிட்டு விட்டுருவாங்களாம்மா. எங்கேயும் போய் ஏறிக்கிட்டு இருக்காது, அம்மா அப்பா வர வரையும் அமைதியா இருக்கணும். என்ன அப்பா இவனை வச்சுக்கிட்டு எப்படி ஏண்டி மண்டையில ஏறி விளையாட பாக்குறியாண்டி? ஏம்மா ஆட்டை சும்மா இரு, நீயே அவனை தூண்டி விடுவ போல இருக்கு. உனக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா? ஏய் சும்மா டி, சின்ன பையன் தானேடி. ஏடி உன் நாத்தனை எப்பதாண்டி வருவா? வந்துருவா வந்துருவா, வரேன்னு சொல்லியிருக்கா. சரி சரி, நாத்தனை பாதி வந்து இழுத்து போட்டு வேலை செய்யறதுன்னா இவன் என்னடானா கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு வரான். அவன் நினைவு அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண பாவம். எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாளுங்க. ஏன் வாடி வாடி, எங்கடி ஊடாவ காணோம்? வருவா வருவா, பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. அவன் ஒரு ஆளு பெரிய மனுஷன்னுட்டு அவன் தனியா வர அளக்கும். இல்ல இல்ல இந்த இடையில அவன் ஃப்ரெண்டு ஒருத்தைய பார்த்தா பேசிட்டு இருந்தால. சரி அம்மா வரேன் அப்படின்னா. சரி வா வா. சரி என்ன எடுத்து வைக்கணும், ஏதை எடுத்து வைக்கணும்? எல்லாம் எடுத்து அந்த ரூம்குள்ள வச்சிருக்கேன். எல்லாருமே சேர்ந்து வண்டி வரவும் ஏற்றி விட்டுருவோம். சரி சரி. அம்மாடி ஏன் அழகா இருக்காது புள்ள, சுற்றி போட்டு கூட்டு போடா. என்ன கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடு. சரி வள்ளியம்மா. ஏடி எப்படி பஸ் வருவோம்? இப்போ வந்துடும். நாங்கள் இந்த இவளுக்கு இன்னும் காண மேக்கப் ராணிகளாம் மேக்கப் போடுறதுக்கு போல இப்போ பொண்ணு கிளம்பி வந்துட்டான். ஏக்கா விடுக்கா, சின்ன பிள்ளையே தானே, அப்படித்தான் இருக்குங்க. என்னடி கப்பல் போட்டு வந்துருக்கா? அடியே அடியே அங்கே பாரு. ஐயோக்கா என்னக்கா, உங்க மாவ விளக்காரி மாதிரி வந்திருக்கு. நல்லாதான்க்கா இருக்கு, பொம்மைக்குட்டி மாதிரி. ஏய் வாவ் சூப்பர். சரி சரி, கவனை போட்டு வந்திருக்க. நீ பெரிய என்ன வெள்ளக்காரியா மோவர கட்ட? போ, உனக்கு தான் சேலை வாங்கி கொடுத்துருக்கேன், அதை போட்டு வா போ. ஏம்மா இன்னைக்கு இதுதாம்மா ட்ரெண்ட், இப்படி தாம்மா போடணும். நான் என்ன கல்யாணம் பண்ணேன், அவன் வந்து சேலை கட்டிட்டு நிற்கிறாள், அப்புறம் என்ன என்ன ஏன் போட்டு ஓடிட்டே இருக்க? வானத்தை வாங்காத மரியாதையை சொல்லிவிட்டேன், ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு வந்துடு. ஆமாம் பூஜை குட்டி போடுறதெல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்டு தெரியாத எரும மாடு. அடி ஒரு கெட்ட குப்பாயி, அழகாதாண்டி இருக்கா, விடுடி. அங்க பாரு, உன்னை விட கிளையவ அவ எப்படி இருக்கா பாரு. வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கூட போடாம ஏம்மா நானும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், வேலை பார்க்க முடியாது, கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொன்ன அந்த பிள்ளை. நீ பிள்ளையா? ஏம்மா நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், பாத்துக்க. என்னம்மா பண்ணி தோலை. சரி விடு காமாச்சு காமாச்சு, வேணா விடு விடு விடு, பாத்துக்கலாம் விடு. டென்ஷன் எத்தனை வள்ளியம்மா டென்ஷன். சரி விடு விடு, வண்டி வரப்போகுது. எங்க அவளுக்கான உன்னோட நாத்தனகாரிய பாரு. நான் இங்கே பாரு, இப்போ கிளம்புற நேரம் வச்சு இப்படியே ஒவ்வொருத்தவங்களா டென்ஷன் எத்தனை நான் என்னதையும் பண்ணுவேன் ஒத்தால இருந்துக்கிட்டு. அண்ணி ஆமா வா, வர நேரத்தை பாரு. நல்ல அத்தைக்காரி வந்தா, வந்தம்மா நாலு வேலையை பார்த்தோம்னு இல்லாமல் என்ன நீ கிளம்புற நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்க? அன்னி கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே அந்த குரங்கு மனுஷங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள. சரி சரி இருக்கட்டும். எங்க பிள்ளையில காணோம்? இங்கதான் இருக்கு அத்தை. வா மருமகளே வா வா. இங்க பாரு, என்ன மாதிரி ஒரு ஆளு சட்டையை போட்டு தெரியுது. நம்மளுக்கு ஒரு ஆளு துணைக்கி இருக்கு. உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருச்சாடி. மருமகளே வாங்க வாங்க. வேற வேறு இந்த மரத்துக்கு வேறா? இந்த மரத்துக்கு வேறெல்லாம் இருக்காது, மரத்தை வெட்டிட்டு வந்து தான் வைப்போம், வாழை மரத்தை. ஓ ஷிட், என்ன மருமகன் புதுசா இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. அப்போ அவனே அறக்குற இங்கிலீஷு. அவன் இத்தனை பேர் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைலாம் இருக்குன்னு அவன் இங்கிலீஷ் பேசிட்டு தர்றான். அதானே இல்லை சும்மா இருக்க மாட்டியாடா? ஏமா ஏன் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படியெல்லாம் இல்லைங்க, அவன் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வேற அட தண்டை கருமாந்திரமே ஸ்டைலுன்னு நினச்சி நீங்கள் என்னத்தை கருமம் பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வீட்டுக்கு வந்து அப்படி தாண்டி கொஞ்சம் அப்படியே அழகா அப்படியே ஐயோட அழகை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். மருமவே இன்னைக்கு அழகுதே, இதை காமிக்கவே வேணுமா? அத்தை ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, என்ன எடுக்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லுமா. போ ரவி அண்ணன் கூட சேர்ந்து வேலையெல்லாம் பாரு. ஓகே. ஐயாக்கா பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. ஆமா ஆமா.
போய் கையில் எலுமிச்சம் பழத்தை கொடுத்து மதோட பொண்ணு பிள்ளைய நடுவில் உட்கார போய் முன்னாடி உட்கார வைக்கக்கூடாது, நடுவில் உட்கார வை. சரி வள்ளியம்மா. தட்டு விட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு, பின்னாடி ட்ரங்க்கில் வைக்க சொல்லு. பசங்களை நின்று எல்லா வேலையும் வாங்கிட்டு வா, சரியா? இவங்களாம் ஏறட்டும், நம்ம 2 பேரும் நின்று வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஏறுவோம் என்ன? இல்லை நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஏறிக்கிறேன். நானும் தான்.